ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயர்லெஸ் மவுஸ் AA பேட்டரியில் தான் ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ லித்தியம் 14500 பேட்டரியில் ஒர்க் ஆகுது. AA பேட்டரியோட வோல்டேஜ் 1.5 வோல்ட் இருக்கும். இந்த லித்தியம் அயான் பேட்டரி பார்க்குறதுக்கு AA சைஸில் இருந்தாலும் இதோட வோல்டேஜ் 3.7 வோல்ட். இதை டைரெக்டாக மவுஸில் கனெக்ட் பண்ணால் கண்டிப்பாக மவுஸ் டேமேஜ் ஆயிரும். இதோட வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டர் வேணும். வோல்டேஜ் ரெகுலேட்டர்னா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுதான் AMS 1117ன்ற ஒரு அட்ஜஸ்டபிள் லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர். இது அதிகமான வோல்டேஜை ஸ்டேபிளான லோ வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணும். அவுட்புட்டில் என்ன வோல்டேஜ் வருங்கிறத இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு 1.5 வோல்ட் அவுட்புட் வேணும். R1 220 ஓமும் R2 47 ஓமும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து அப்ராக்சிமேட்டாக நமக்கு 1.5 வோல்ட் அவுட்புட் வரும். இதை நம்ம AA பேட்டரிக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது சிம்பிளாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, R2 இன்க்ரீஸ் ஆனால் வோல்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும், R1 இன்க்ரீஸ் ஆனால் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சில காம்பினேஷன்ஸை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இதை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் வோல்டேஜாக அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். இதுக்கு ஒயரிங் எப்படி பண்ணணுங்கிறத இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். R1-ஐ ADJ-க்கும் அவுட்டுக்கும் நடுவுலையும், R2-வை ADJ-க்கும் கிரவுண்டுக்கும் நடுவுலையும் கொடுத்துருக்கேன். இன்புட்லேயும் அவுட்புட்லேயும் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக 2 கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். கெப்பாசிட்டரோட வேல்யூ எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். கெப்பாசிட்டரோட ரேட்டட் வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜை விட அதிகமாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சால்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணுற சர்க்கியூட்டை மவுஸ்குள்ளே க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். ஒயரிங்கை லைட்டாக மாற்றி பேட்டரியிலேருந்து வர ஒயரை Vஇன்னுக்கும் Vஅவுட்டாக மவுஸுக்கு இன்புட்டாகவும் கொடுத்துருக்கேன். கிரவுண்ட்லேருந்து ஒரு ஒயரை எடுத்துகிட்டு வந்து கிரவுண்ட் எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மவுஸை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி Vஅவுட் 1.5 வோல்ட் வருதாங்கிறத மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். Vஅவுட் கரெக்டாக 1.5 வோல்ட் வருது. இப்போ மவுஸ் ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். மவுஸ் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் நான் சார்ஜிங் சர்க்கியூட்டை இன்க்ளூட் பண்ணல அப்படிங்கிறதுனால பேட்டரியை தனியாக தான் சார்ஜ் பண்ணணும். இந்த பேட்டரி சார்ஜர் எப்படி பண்ணணுங்கிறத ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.